வாக்கிங் வித் ஜீசஸ்ங்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். வாக்கிங் வித் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆண்டவரோடு நடக்கிறது, ஏசப்பாவோடு ஏன் நடக்கணும், அதனால நமக்கு கிடைக்கிற பலன் என்ன அப்படிங்கிற காரியத்தை குறித்து தான் ஒரு குறுஞ்செய்தியாக உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன் நம்ம ஏசப்பா கூட நடக்கணும்? அவர் நம்மளை படைத்த தேவன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையுடைய கையை பிடிச்சிட்டு நடக்கும்போது தன்னுடைய மகனை பாதுகாக்கணும் அப்படிங்கிற தன்னுடைய கண்ட்ரோலே இருக்கணும், அப்போ தான் அவனுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு மகனை குறித்த ஒரு நலனுக்காக தான் அப்பா கையை பிடித்து கூட்டிகிட்டு போவார். இதே போல தான் ஏசப்பா நம்மளை படைத்த தெய்வம் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அவரோடு கூட நம்ம தினமும் நடக்கும்போது நமக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். எந்த விதமான ஒரு ஆபத்துகளோ விபத்துகளோ சத்துருடைய கிரியைகளோ நம்மளை மேற்கொள்ள விடாமல் அவர் அழகாக அவருடைய செட்டின் கீழாக மறைத்து நம்மளை பாதுகாப்பார். இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோன்னா, அப்பா தான் மகன் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும்னு ஆசைப்படுவார். இதே போல தான் ஏசப்பாவோடு நம்ம நடக்கணும்னு சொல்லி ஏசப்பா நம்ம மேலேயும் தினந்தோறும் அவர் ஏக்கம் கொள்கிறார். அவரோடு கூட நம்ம நடக்கணும்னு ஆசைப்படுறார். அப்போ நானா தகப்பனுக்கும் மகனுக்கும் அது நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது போல் நமக்கும் ஆண்டவருக்கும் தினந்தோறும் நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். நாம் உரிமையாக ஆண்டவரோடு நம்முடைய காரியங்களை குறித்து பேசலாம். அவர் நம்ம கேட்காத காரியங்கள் கூட தகப்பன் அப்படிங்கிற முறையில் அவர் அதிகமாகவே செய்வார். இதை நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன், தினந்தோறும் இயேசுவோடு நம்ம நடக்கணும். ஏன்னா அவர் தகப்பனாக நம்ம அவரோடு நடக்கணும்னு ஏக்கம் கொள்கிறார். நமக்கு பாதுகாப்பு கொடுக்க, நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள். பிரியமானவர்களே, அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது கணவனும் மனைவியும் நடக்கும்போது அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதையெல்லாம் சொல்லுவாங்க, பேசிக்கிட்டே நடப்பாங்க, ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதே போல் தான் ஏசப்பா தேவன் நமக்கு மனவளனாக இருக்கிறார். நம்ம உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் அவரோடு நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, தேவன் நமக்கு அநேக நன்மைகளை செஞ்சிருக்கிறார். அந்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் நம்ம அவருக்கு நன்றி சொன்னோன்னா அதில் அவர் ரொம்ப பிரியப்படுவார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு நம்ம நன்றி சொல்லும்போது சந்தோஷமாக அவரோடு கூட நடப்பதற்கு அது சமமாகும். இன்னொரு விஷயம், கணவனும் மனைவியும் நடக்கும்போது என்ன செய்வாங்க, அவங்க ஒருத்தருக்கு இருக்கிற குறைகளை திருத்துவாங்க. நீங்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாதுங்க அப்படின்னு மனைவி சொல்லுவாங்க. கணவர் சொல்வார், என்னதான் இருந்தாலும் நீ அப்படி செஞ்சிருக்கக்கூடாதுல்ல, நீ பேசக்கூடாதுல்ல அப்படின்னு ஒருத்தருக்கு குறைய அவங்க உணர்த்துவாங்க. அப்போது அவர்கள் தங்களுடைய குறைகளை உணர்ந்து அவங்களை சரி செய்வதற்கு அந்த நட ஏதுவாக இருக்கும். இதே போல தான் நாமும் ஆண்டவரோடு கூட நடக்கும்போது ஏசப்பா நம்ம மேலே இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைகளை சுட்டி காண்பிப்பார். நம்மளை திருத்துறதுக்கு அவர் ஆசைப்படுகிறார், ஆலோசனை கர்த்தர். அதனால் நம்ம அனுதினமும் இயேசுவோடு நம்ம நடக்கும்போது நம்முடைய குறைகள் எல்லாம் சரி செய்து அவரோடு கூட அவர் விரும்புகிற வண்ணமாக நம்ம நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். அதனால ஏசப்பாவுடைய இருதயமும் சந்தோஷப்படும். நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கும்.
இனி வரப்போகிற எபிசோடில் அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்ன அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் இருந்தும் வேதத்தில் அநேகர் அவரோடு கூட நடந்து என்னென்ன அவர்கள் சாதித்தார்கள், என்னென்ன அவர்களுக்கு பலன் கிடைச்சது அப்படிங்கிற காரியத்தை குறித்தும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? வாக்கிங் வித் ஜீசஸ் இயேசுவோடு கூட நாம் நடப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றோம்.